நீங்கள் என்ன சம் பார்க்க போனால் நியூமரிக் ரீசனிங் சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வந்து என்னதுன்னா 1, 9, 17, 33, 49, 73 டேஷ். இந்த டேஷ் கண்டுபிடிக்கணும். வாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா 1, 9, 17, 33, 49, 73. 1 9 எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. 9 17 8 இருக்குது. 17 33 16 இருக்குது. 33 49 16 இருக்குது. 49 73 24 இருக்குது. அப்போ இந்த டேஷ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இது பாருங்கள் 8 டேபிளில் வருது. 8 16 24 வருது. அப்போ இன்னும் ஒரு 24 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? அப்படி தானே போடணும். அப்போ 97 24 ஆட் பண்ணால் 97 ஆப்ஷனில் இருக்கா? அப்போ கரெக்ட். வாங்க அடுத்த சம் போவோம். கொஷின் 2-0-2-8-14-34 இந்த டேஷ் கண்டுபிடிக்கணும். கொஷின் வந்து 0-2-8-14-34. இங்கே பாருங்கள், இதிலே பாருங்கள் 1 2 3 4 மொதல் சம் மாதிரி இல்லை. ஓகே, நம்ம ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்போம். 1 square minus 1 equal to 0. ஓகே, 2 square 4 ஓகே -2 போட்டோம்னா 2 வருது. அடுத்தது 3 square -3 போட்டு இது கரெக்டாக வராது. 6 தான் வரும். இங்கே 8 இருக்குது. அப்போ நம்ம 1 போடுவோம். இதெல்லாமே நம்ம ஒரு ரீசனிங்னாலே இது ஒரு மெத்தட். நம்ம எப்படின்னு இந்த மெத்தடை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். -1 போடுவோம். -1 போட்டால் 8 கரெக்டாக வருது. அப்புறம் இப்போ 4 square -2 போட்டால் 16 14 கரெக்டாக வருது. அப்போ அடுத்தது வந்து 5 square -1 தான் போடணும். போட்டோம்னா ஆன்சர் 24. ஓகே, இங்கே 24 ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஆப்ஷன் கரெக்டு தான், 24 கரெக்டு. அடுத்து நம்ம 6 square -2 போட்டோம்னா 36 34. ஓகே, ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. இதுக்கு ஆன்சர் 24. வாங்க அடுத்த சம் பார்ப்போம். இங்கே 1 ஸ்கொயர் யூஸ் பண்ணால் வராது. இப்போ 2 ஸ்கொயர் யூஸ் பண்ணி பார்ப்போம். 2 ஸ்கொயர் +1 போட்டால் 5. 3 ஸ்கொயர் போட்டால் 9 வராது. 4 ஸ்கொயர் +1 17 வருது. 4 அப்போ 6 ஸ்கொயர் +1 37. 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ஏன்னா 7 வராது. இங்கே பாருங்கள் 2 டேபிளில் வருது. 8 ஸ்கொயர் +1 65 வருது. அப்போ இங்கே என்ன வரும்? 10 ஸ்கொயர் +1 போட்டோம்னா இங்கே ஆப்ஷன் 101 வருதா பாருங்க. 10 ஸ்கொயர் +1 101 வரணும். இருக்குது, ஆப்ஷனில் இருக்குது. அப்போ கரெக்டு. அடுத்தது இதுக்கு 12 2 டேபிள் இல்லையா? 12 ஸ்கொயர் +1 = 145. ஓகே, இந்த சம்மு ஆன்சர் 101. வாங்க அடுத்த சம் பார்ப்போம். கொஷின் என்ன? 2 1 2 4 இந்த மாதிரி கொஞ்சம் கொலாப்சிங்காக இருக்கா? இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இதை 2 2 2 பிரித்தோம்னா 6 வருது. இது 3 பிரித்தோம்னா 4 வருது. ஓகே, பிரிச்சுக்குமா ஃபஸ்ட்டு 2, 1, 2 அடுத்து 4, 4, 5 6, 7, 8 10, 11. ஓகே, இதை நம்ம தனியாக 3 3 4 டைம்ஸ் இது பிரிச்சாச்சு. இதை வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி பார்ப்போம். 2 வருது. இங்கே இன்னொரு 2 ஆட் பண்ணோம்னா 4, இன்னொரு 2 ஆட் பண்ணோம்னா 6. அடுத்து இங்கே 1 இருக்குது. அடுத்து இங்கே 4 இருக்குன்னா 1 4னா 3 ஆட் பண்ணால் 4 வருது. 4லேருந்து 7க்கு 3 ஆட் பண்ணால்
7 வருது. ஓ இங்கே 6 வரைக்கும் இருக்கா, இங்கே 8 2 ஆட் பண்ணால் 7 இருக்கா, இங்கே இன்னும் 3 ஆட் பண்ணோம்னா 10. பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்தது நம்ம இப்போ இங்கே 2 இருக்குது, இதுக்கும் 3 தான் ஆட் பண்ணியிருக்காங்க, வந்திருக்கு. ஓகே இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு தான் கண்டுபிடிக்கணுமா, இங்கே 3 செப்பரேட் பண்ணிட்டோம்னா இங்கே இதுக்கு இந்த டேஷ் ஃபஸ்ட் நம்பர் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஆட் பண்ணோம்னா இப்போ 10. அப்போ 10 கொஷினில் இருக்கா, ஆப்ஷனில் இருக்கா, இருக்குது. அப்போ ஆன்சர் 10. வாங்க அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம்மை இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி போட முடியுமா? 3 பிரித்தோம்னா இங்கே தேர்டு இது இல்லாத மாதிரி இருக்குது. சரி 1 8 இல்லை எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. இங்கே 8லேருந்து 22 14 வருது. அப்போ செப்பரேட் பண்ணி போடுற மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, இது வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். 1 4 2 8 6 24 22 88. இப்போ இங்கே இருக்க டேஷ் கண்டுபிடிக்கணும். ஓகே இது இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 4 டேபிள் வர மாதிரி இல்லை. ஆமாம் 4 டேபிளில் வருது. வாங்க போடுவோம். 1 4 is 4 டேபிளில் வருது. அடுத்தது இதில் 2 மைனஸ் பண்ணால் 2. ஓகே -2. அடுத்தது 2 × 4 8. இதில் -2 6. -2 பண்ணால் 6. 6 × 4 24. 24 - 2 22. 22 × 4 88. ஆமாம் 88 தான். அப்போ இப்போ மைனஸ் பண்ணுவோம், -2 பண்ணோம்னா 86 ஆன்சர் இருக்கா? இருக்குது. இதுக்கு ஆன்சர் 86. வணக்கம் ஆல். நேற்று ஒரு ஒர்க்கு அதனால் பாதிலே போக வேண்டியது ஆகிடுச்சு. வாங்க இன்னும் ஒரு சம் இருக்குது, வாங்க பார்த்துடலாம். கொஷின் 4 5 9 18 34 டேஷ். கொஷின் 4 5 9 18 34 இந்த டேஷ் கண்டுபிடிக்கணும். ஹையர் வேல்யூவை நம்ம ப்ளஸில் வச்சு லோயர் வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு போகலாம். 5 - 4 1 9 - 5 4 2. இது பாருங்கள், இந்த ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அதே மாதிரி அடுத்தது வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு எப்படி இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு டவுட் வரும். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தானாக வந்துடும், அதான் நம்ம நேச்சர். இதுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது 18 - 9 வரும். இதுக்கு 3 ஸ்கொயர் சொன்னல, 3 ஸ்கொயர். அடுத்தது 34 - 18 16 4 ஸ்கொயர். அடுத்தது இப்போ இதுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே 5 ஸ்கொயர் வரணும். 5 ஸ்கொயர் வரணும்னா 25. 34ஓட 34 எதோட மைனஸ் பண்ணால் 25 வரும். 59 60 59. 59ஓட 34 மைனஸ் பண்ணால் 25. ஆன்சர் 5 ஸ்கொயர் 59. 25 இருக்குன்னு நினைக்கிறேன். 59 இருக்குன்னு நினைக்கிறேன். 59 இருக்குது. இதுக்கு ஆன்சர் 59. அவ்வளோதான் காய்ஸ், சம் முடிஞ்சது. இந்த மாதிரி சம் ரீசனிங் சம் பார்க்கணுன்னா இந்த சேனலோட கனெக்ட் ஆகிருங்க. தேங்க்யூ.